ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாச்சா. காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு மஞ்சளால் வாசப்படிலாம் மொழுகி அழகாக கோலம் போட்டாச்சுங்க. ஆமாங்க, நிறைய பேர் கோலம் எப்படி போடுறீங்க, அதையும் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடணும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் கோரையில் காலையில் 6 to 7 வெத்தலை தீபம் போடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வெத்தலை தீபமும் போட்டாச்சு. பூஜையை முடிச்சுட்டு இன்றைக்கி பொழுது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு, எல்லாரும் நல்லா இருக்கணும், முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி பூஜையை நிறைவு செய்வோம். இன்றைக்கி சிம்பிளான வீடியோ தாங்க நான் போட போகிறேன். அது என்னென்னு பார்த்துடலாமா? பாருங்கள், நான் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. வெண்டைக்காயை தண்ணியில் போட்டு நாள் இரவே ஊற வச்சு மறுநாள் குடித்தா அல்சர் குணமாகும்னு நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அதை நம்ம செஞ்சு பார்க்கலாமேங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவில் இதை போடுறேன். நிறைய பேர் நிறைய மருத்துவ டிப்ஸும் கொடுங்க நீங்கள், அதனால தான் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், 2 வெண்டைக்காயை மேலே கீழெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு மூடி வச்சுருக்கேன். இது நேற்று நைட்டு நான் பண்ணது. இன்றைக்கி காலையில் இது எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ இது. இதை ஓப்பன் பண்ணி நான் அந்த வெண்டைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து காட்டுறேன். அதோட குழகுழப்பு தன்மையை பாருங்கள். அது நல்ல புண்ணெல்லாம் ஆற்றுதுங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வயிறு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு. இதை கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. இதை தொடர்ந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.